ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்ல இருந்து ஆதார் கார்டை எப்படி டீலிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் வந்து எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுருப்போம். எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மொபைல் நம்பர், சிம் நம்பர் வாங்குறதுலேருந்து ஸ்கூல் அட்மிஷன் வரை எல்லாமே நம்ம ஆதார் கார்டு வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுருப்போம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அதோட தீர்ப்பில் ஆதார் கார்டு வந்து நம்ம லிங்க் பண்ண அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால எப்படி எல்லாத்துலேருந்து நம்ம எப்படி டீலிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து ஆன்லைன்ல பண்றது பேடிஎம் அக்கவுண்ட்லேருந்து எப்படி லிங்க் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம அதே இது பேங்க் அக்கவுண்ட்ஸ், சிம் வாங்குற இடத்துல அந்த மாரி நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்தந்த பிரான்ச்ல தான் போய் பண்ணணும். ஆனா பேடிஎம்ல வந்து இப்ப ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ வந்து நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, பேடிஎம் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது உங்களுக்கு. அந்த கஸ்டமர் கேர் நம்பர் என்னன்னு தெரிலனா, இப்ப நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. 01204456 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணணும். கால் பண்ணி ஆதார எப்படி அன்லிங்க் பண்றதுக்கான ரிக்வெஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அத நீங்க குடுத்துறணும். நீங்க அந்த ரிக்வெஸ்ட் குடுத்த உடனே, உங்களோட மெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த மெயில்ல என்ன அப்டின்னா, நீங்க ஆதார் கார்ட்ல உள்ள ஃபோட்டோவ நீங்க தெளிவான ஃபோட்டோ வந்து நீங்க அனுப்பணும் அப்டிங்கிற மாரி தான் உங்களுக்கு மெயில் வரும். அதே மெயில்ல நீங்க ரிப்ளை குடுத்து, உங்களோட ஆதார் கார்ட்ல உள்ள ஃபோட்டோவ கொஞ்சம் கிளியரன்ஸா எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அடுத்த 72 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஆதார் நம்பர் வந்து டீலிங்க் ஆயிடும். இவ்வளதான் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஆனா, இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்டின்னா, ஆதார் கார்ட்ல உள்ள ஃபோட்டோவ வந்து கொஞ்சம் தெளிவா அனுப்ப சொல்றாங்க. இதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா, இத நீங்க அத பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணா தான் உங்களுக்கு ஆதார் கார்ட வந்து நம்ம டீலிங்க் பண்ண முடியும்.